இப்படி இருக்கும் சூழ்நிலையில ஒரே ஒரு விமர்சனம் மட்டும் விஜய் அவர்கள் மேல இருக்கு. ஏன்னா நிதி ஆயோக் கூட்டம் முடியுது. உடனே ஒரு புனித யாத்திரைகள் செல்றாரு. தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதாவது புனித யாத்திரை இது போன்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்தும் விஜய் அவர்கள் ஏன் இதுவரைக்கும் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு கூட நடத்த மாட்டேங்கிறாரு ஒரு கேள்வி திருப்பி திருப்பி மக்கள் கிட்ட இருந்து எழுது சார். புனித யாத்திரை போறது அவருடைய உரிமை. அவர் ஜோசப் விஜய் அப்படின்னு தன்னுடைய பெயரை வச்சிருந்தா கூட கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போறதுன்னா அவருடைய பெருந்தன்மையை, இந்தியாவோட உண்மையான மத நல்லிணக்க தன்மையை, இந்தியர்கள் ஆக்சுவலாக நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத நாம் நாகூர் தர்காவுக்கு போவோம், நாம் வேளாங்கண்ணிக்கு போவோம், நாம் திருப்பதிக்கும் போவோம். இதுதான் நம்முடைய கேரக்டர். மற்றவர்கள் போகிறார்கள் இல்லையாங்கிறது அவர்கள் சார்ந்தது. அதை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் திரு ஜோசப் விஜய் அப்படின்னு முன்னிறுத்தி அவர் மூகாம்பிகை கோயிலுக்கு போகிறார், திருச்செந்தூர் கோயிலுக்கு போனார். அது வரவேற்க வேண்டிய விஷயம், அவருடைய தனிப்பட்ட விஷயம். நோ ஒன் ஹேஸ் த ரைட் டு கொஸ்டின் இட். நோ ஒன் ஹேஸ் ரைட். ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட், ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்னு ஏதாவது சட்டத்தில் இருக்குது, அவர் சட்டவிரோதமாக செயல்பட்டார்னு சொல்லுங்க, நம்ம கட்டாயமாக தண்டிச்சிருவோம், போய் நின்று மறியல் பண்ணிடுவோம். உங்களுக்கு பாண்டே சும்மா இருக்கிறார், நீங்கள் கூப்பிடும் போதெல்லாம் வராரு, பேட்டி கொடுத்துட்ருக்கீங்க. அவர் சும்மா இருக்கணும்னு அவசியம் என்ன இருக்குது? நீங்கள் ஜெயலலிதா வாரம் பேட்டி கொடுத்தாங்களா? சரி, ஸ்டாலின் டெய்லி பேட்டி கொடுத்தாரு, நீங்கள் ஆட்சிக்கு உட்கார வச்சிட்டிங்களா? சரிங்களா? ஸோ நீங்கள் டெய்லி பேட்டி கொடுத்து ஆட்சியில் உட்கார வச்சுருவீங்களா? மக்களுக்கு அப்போ உங்கள் பேட்டி தான் தேவையா? அது உங்களுக்கு முதலமைச்சர்கிட்ட நம்ம என்ன பார்க்கணும்? வேலை பாருன்னு எதிர்பார்க்கணும். முதலமைச்சர் நீ டெய்லி பேட்டி கொடுன்னு எதிர்பார்க்கல. எனக்கு பேட்டி கொடுத்தா சந்தோஷப்படுவேன், சரிங்களா? அதில் ஒன்றும் குழப்பம். ஆனால் அது மேண்டேட் இல்லை. நீங்கள் பேட்டி நரேந்திர மோடி பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரா? நரேந்திர மோடி பேட்டி கொடுக்கணுமா வேலை பார்க்கணுமா? அவர் வேலை பார்த்துட்டு இருக்கிறார். இதுலயுமே ஒரு விமர்சனம் இருக்கு. என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் நரேந்திர மோடி பேசல, ஆனா அவருடைய அமைச்சர்கள் பேட்டி கொடுக்குறாங்க, அவங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் பேட்டி கொடுக்குறாங்க. நீங்க கண்ணை மூடிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியல விவரம் இல்லை. நீங்க நிறைய சினிமா பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, சினிமா பார்த்தா கூட நீங்க விஜய் பக்கம் அந்த பக்கம் வந்துடணும். நீங்க திரு ஆதவர்ஜுனா பேட்டி கொடுக்குறார். முந்தானத்து கூட திருவண்ணாமலையில் கலெக்டர் ஆஃபீஸில் உட்காந்து ஆய்வு கூட்டம் நடத்தினார், பண்ணியிருக்காரு. திரு நிர்மல்குமார் போராடம்புற மதுரை, அது அண்ணாமலை மாதிரி பேட்டி கொடுக்குறார். மதுரைக்கு பேட்டி கொடுக்குறார், சென்னையில் பேட்டி கொடுக்குறார். திரு ராஜ்மோகன் கிட்டத்தட்ட டெய்லி பேட்டி கொடுக்குறார். திரு அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் மருத்துவக் கல்லூரியாக போயிட்டு இருக்கார். செங்கல்பட்டு மருத்துவக் முந்தானத்தை போய் பார்த்தாரு, அங்கே போய் பேட்டி கொடுத்துட்டு செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி நாங்கள் எப்படியாக பண்ணி அங்கே கேட்கப்படுற பொலிட்டிக்கல் கேள்விக்கும் பதில் சொல்றார். திரு ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அங்கே பள்ளிக்கல்வித்துறை ஒரு ஆய்வு கூட்டம் முடிச்சுட்டு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அங்கே தாவேக்காவை சேர்ந்த ஒருத்தர் பாலியல் வன்முறைக்கு போயிட்டாரே அப்படின்னு சொல்லி கவனம், அந்த பொலிட்டிக்கல் கேள்விக்கும் பதில் சொல்றார். யார்கள் கிடையாது சார். இப்போ நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறாரு, அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த கூட்டத்துல என்ன நடந்துச்சுன்னு யாராவது ஒருத்தர் நீங்க தான் நேரம் கேட்டீங்க, கூட்டம் நடந்துச்சு தெரிய போய் தான் கேட்டீங்க. மோடி அவர்களையும் சந்திக்க போனார் முதல்ல. அந்த மோடி உங்கள்ட்ட பேட்டி கொடுத்தாரா? என்ன மோடி உங்கள்ட்ட பேட்டி கொடுத்தாரா? இல்ல அப்புறம் என்ன நடந்தது? நீங்க மோடி நீங்க நிதி ஆயோக் கூட்டத்துல என்ன நடந்துச்சுங்கிற நீங்க ஃபுல் கேள்வி கேட்டீங்க. எப்படி கேட்டீங்க? அவருடைய ஸ்பீச் காப்பி வெளியே இருக்கு, அவர் என்ன பேசினான்னு தெரியுமே, பிரதமர் பார்த்து என்ன கோரிக்கை வச்சு எல்லாமே தெரியுமே. அப்புறம் அவர் தான் சொல்லணும். இது நம்முடைய டைம் பாஸ்க்கு நீங்க வச்சுக்கலாம். யூ cannot compel him. It is his right. பிரைம் மினிஸ்டரோ, சீஃப் மினிஸ்டரோ, மினிஸ்டர்ஸோ அவங்க வேலை பார்க்குறாங்களா மட்டும் தான் கேள்வி முடியும்.